சுவாமிஜி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் என்னன்னா, வேணாம் சார், விடுங்க சார், நான் எதுக்கு சார் இதை கேட்கணும்? இப்போ நான் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் ஏதோ நல்லது பண்ண சொல்ல வந்தீங்கன்னு ஆசையாக ஓடியாந்தேன். முதல்ல அந்த டிஸ்க்ளைமரை போடுங்க. நல்லது சொல்ல போகிறீங்களா இல்லையா? நல்லது தான் சொல்ல போகிறேன். யூ டோன்ட் வரி. ஃபஸ்ட்டு விஷயம். ஆனால் லைட்டாக ஒரு கெட்டதும் இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். ஜாக்பாட் நம்பர் 1 என்ன? கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னா என்ன? ஜென்ரலாகவே நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டமம், சந்திரன் அஷ்டமத்தில் 8 மறைந்தால் அது சந்திராஷ்டமம், ரைட்? குரு 8 மறைந்தால் அது அஷ்டம குரு, சனி 8 மறைந்தால் அது அஷ்டம சனி. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த 3ஆவதாக சொன்ன பாருங்க, இந்த பாயிண்ட் கொஞ்சம் விகரஸாக செயல்படும். ஏன் அப்படின்னா, இந்த சனி 8ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது பெரும்பலம் அடைந்து விடுகிறார். பெரும்பலம்னா என்னன்னா, உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கான எல்லா ஆக்சஸும் ஈஸ்வரன் கிட்ட அவர்கிட்ட கிடைச்சிருது. ஸோ அப்போ என்ன பண்ணுவார்? இந்த சனியே என்ன பண்ணுறாருன்னா, ஃபுல் ஓனர்ஷிப் எடுத்து அவராகவே எல்லா விதமான டார்ச்சர்ஸையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு என்பது ஜோதிட விதி. அப்போ அஷ்டம சனி நடக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அகப்பட்டவனுக்கு விருந்தா, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு பழமொழி. அகப்பட்டவனுக்கு போய் சிக்கிட்ட பங்கு, நீ மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக மாட்டி விட்டுருவார் இந்த சனி பகவான். அப்போ ஏதாவது கைவிட்டு வாங்கிட்டு இருக்கிறவங்க, சரி வெண்டார்கிட்ட இருந்து அப்படி கொஞ்சம் போக்குவரத்தா அப்படி ஏதாவது கவனிப்பாங்க சார், அதை அப்படி கொஞ்சம் வாங்கிப்பேன் சார், நானும் ஜாலியாக இருக்கேன் சார், இன்னைக்கு நீங்கள் மாட்டிப்பீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்பவர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, ஓடி போயிருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏதேனும் திருட்டுத்தனம் யாருக்காவது தெரியாமல் நம்மளை வேண்டா பார்க்க போகிறான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் அவங்க கவலை பண்ணும், விட்டுருங்க. இப்போது 6 கூடையவன் 8 மறைவதால் நான் சொன்ன பாருங்க, கெட்டவன் கெட்டிடில். ஜென்ரலாகவே சனி உங்களுக்கு கடன், வியாதி, கஷ்டம், பிணி இதெல்லாம் தரக்கூடிய இன்சார்ஜ். சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் பாருங்க, கால் வலி அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். சிம்மராசி, சிம்ம லக்னம், கால்லையே ஒரு பிரச்சனை. காரணம் சனி பகவான் இந்த பாதங்களுக்கு அதிபதி. அது போய் 8 மறையும் பொழுது வியாதி எல்லாம் சரியாயிடுது. வியாதி, கடன், கஷ்டம் எல்லாம் சரியாயிடும். அப்போ அடுத்ததா நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சத்ருக்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடி போயிடுவாங்க. சத்ருக்கள்னா யாரு? நான் திரும்பவும் அடிக்கடி சொல்ற டைலாக் தான். சத்ருக்கள்னா நீங்க யாரை வேணா சொல்லுங்க, நான் இது வரைக்கும் யாரை சத்ருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னுடைய முன்னுக்கு வராத தன்மை, நான் சோம்பேறித்தனமா இருக்கேன், நான் யோசிக்க மாட்டேங்கிறேன், நான் இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். என்னுடைய சத்ரு அதுதான். நம்மளே மனசே நமக்கு எதிரின்னா அந்த சத்ருவை சரி பண்றதுக்கான வழிகள் எல்லாம் இந்த சனி பகவான் சத்ரு சம்ஹாரத்தை 6ஆம் இடத்திற்கு 8க்குள் மறைந்து விடுகிறார், ரைட்? அடுத்ததாக 8ஆம் இடத்து சனி தரும் நற்பலன் என்ன? 8, 9, 10 பார்க்கிறார். இப்ப நான் சொன்ன பாருங்க, 10ஓட சனி தொடர்பு பட்டால் பெரிய ஆளாயிடுவாங்க. நீங்க பெரிய ஆளாக போறீங்க. சனியே உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி தருவார். கடன் அடைப்பார். சிம்மராசிக்காரனுக்கு மட்டும் இரும்பு கரம் கொண்டு கடன் அடைப்பார். கட்டுறாங்கிறேன், கடனை கட்டுறீங்க, என்ன பிடிச்சி இப்பதான் சம்பளம் வாங்கிட்டு அதெல்லாம் கூட சம்பளம் ஒன்று வேணாம், அப்படி கடன்காரன் பிடுங்கி கொடுத்துருவார். ஓ ஏயா அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி. எப்படியோ உங்களுக்கு நல்லதுதான் பண்றார், ஆனா வலிக்க பண்ணுவார். நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், சாயந்தரம் பார்ட்டிக்கு போகலான்னு நினச்சிங்க, அந்த காட்சி போச்சு, அவ்வளோதான். போனால் போகுது, அடுத்த வருஷம் பார்ட்டி கொண்டாடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். தெர் இஸ் நோ பார்ட்டி, தெர் இஸ் நோ சந்தோஷம். அது மட்டும்தான் சனி ஒரு மோசமான விளைவு. அடுத்து சனி 10 பார்க்கறதுனால பெரும்புகள் மக்களை சந்திக்கிற பணி இருக்கிறவங்க, முக்கியமாக அரசியல்வாதிகள். ஸோ அப்போ சனி பகவான் 8லிருந்து 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்க ரன்னிங் மணியை தரார். எனக்கு போரூரில் ஒரு பெரிய வீடு இருக்குது சார், அந்த வீடு ஒரு 5 கோடி ரூபா போகும் சார். சரி, அதுலேருந்து ஒரு செங்கக்கல்லை பிடிங்க செலவு பண்ண முடியும். செலவு பண்ணுறதுக்கு ரன்னிங் மணின்னு ஒன்று வேணும். அந்த ரன்னிங் மணியை சனி பார்த்து கொடுத்தா தான் உண்டு, அதை பண்ணுவார். அடுத்தாக சனி பகவான் என்ன பண்ணுறார்? உங்களுடைய அவருடைய 10ஆம் பார்வை 5 பார்க்கிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஸோ குழந்தை பிறப்புக்காக ரொம்ப கஷ்டம். சொத்து விஷயத்தில் என் சித்தப்பா ஒரு வீணா போனோம் இருக்கா சார், இதான் ஜாக்பாட் நம்பர் 3. ஜாக்பாட் நம்பர் 1 என்ன சொன்னேன்? உங்களுக்கு கடன் அடை போகுது. ஜாக்பாட் நம்பர் 2 ரன்னிங் மணி வரப்போகுது. ஜாக்பாட் நம்பர் 3 என்ன? உங்களுக்கு சொத்து சம்பந்தமாக யாராவது வழக்கு போட்டிருந்தாங்களா, அந்த ப்ராதெல்லாம் கேன்சல் ஆகிடும் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும். அதுக்கேற்ற மாதிரி ஜட்ஜு மனதில் போயிட்டு, சனி பகவானே நம்ம பையன்தான், அவன் இவ்வளோ நல்ல, அவன் உங்களை பற்றி நான் சொல்லதான் நியாயமான விஷயம் இருந்தால் இதெல்லாம் பண்ணி தருவார். இப்போ ப்ராப்ளத்துக்கு வரலாமா? இப்போ ப்ராப்ளம்னா என்னென்னா, உலகத்தில் நீங்கள் இப்போ யாரை பகிச்சிக்கவே கூடாது. யாரை பகிச்சிக்கூடாது சொல்லுங்கள்? எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பர்சனுடைய பெரிய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸே என்ன சொல்லுங்கள்? அவனுடைய ஒய்ஃபு, அவன் யாரை ரொம்ப விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் அவங்க கூட டச்சிலேயே ரொம்ப பிரியமாக இருந்து ஒரு குட் சூப்பரான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த கிக்கில் தான் அவன் மேலே முன்னுக்கு வரான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது நின்று போயிடுதுன்னா அந்த பர்சனல் டிப்ரெஷனே அவனால் வேலை மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா உங்கள் உடல் நலன் சப்போர்ட் பண்ணியிருக்கு, உங்கள் குடும்பம் சப்போர்ட் பண்ணியிருக்கு,
உங்கள் மனசு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இது 3 சப்போர்ட் பண்ணதால தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. இதில் 1 மிஸ் ஆனாலும் உங்களால் மிஸ் பண்ண முடியாது. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது 3த்துலேயும் கை வைக்கிற மாதிரி ஒய்ஃபுக்கிட்டேயே பிரச்சனை வரும். ஏற்கனவே 7லே ராகு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜாக்கிரதையாக பேசுங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது தான் எக்ஸு சில பேர் எக்ஸ்லாம் இருக்கான். அப்போ யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா வணக்கம் ப்ளீஸ் என்னை வாழ விடுங்க. ஏற்கனவே நான் என் ஃபோன் பாதி மேய்ச்சது என் பொண்டாட்டி தான் பார்க்குறா. கை ரேகை வரைக்கும் எடுத்து வச்சு அமைக்கிறா. தூங்கிட்டு இருக்கும்போது சில பேர்லாம் பேசிக்கிட்டு மூஞ்சை கட்டிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஃபேஸ்லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னையா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் கிட்ட மாட்டிப்பீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. வெண்டார்கிட்ட காசு வாங்கினா மாட்டிப்பீங்க. சட்டவிரோதமாக எந்த செயல் செஞ்சாலும் கூட்டு போய் கைது பண்ணி விட்ருவாங்க. அதனால் சிம்மராசிக்காரங்க நேரே போ நேரே வா. ஜாக்பாட் நம்பர் 1 நீங்கள் இனிமேல் கடன் அடைய போகுது. ஜாக்பாட் நம்பர் 2 ரன்னிங் பண்ணி வருது. அதனால் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஜாக்பாட் நம்பர் 3 உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. ஆனால் பண்ணக்கூடாதது பெண்கள் நாட்டின் கண்கள். அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சுவாமிஜி, சிம்மராசிக்காரர்கள் இந்த சனியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்னா என்னென்ன? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சார் அஷ்டம சனி சார், அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து அனகோண்டா பாம்பு கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி. காரணம் என்ன? எனக்குரிய வேலையாக கொடுங்க ஐயா, அது கூடலாம் போய் எவன் சண்டை போடுறது அப்படிங்கிற மாதிரி. ஒரு மனுஷனுக்கு வேலை கொடுக்க சொன்னால் பரவாயில்ல, அனுமானுக்கு வேலை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க சார். சனீஸ்வரனை போய் ஜெயிக்க சொல்கிறாங்க. அந்த ஆள் கண்ணில் படாமல் இருந்தால் போதாதா? நிறைய பேர் என்ன இருந்தால், நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப கரெக்டாக நீட்டான ஆள்னா பாஸ் முன்னாடி போங்க. நீங்களே கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கீங்கன்னா பாஸு கண்ணில் படாமல் ஓடி போயிருங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த ஆள் உங்களை கண்டுபிடிச்சிடணும், உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தான் சனி. எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் திருநள்ளாறு போய் நிற்கிறீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே அங்கே போகிறது ஒரு அவர் கண்ணில் நீங்களே வாண்டடாக போய் ஐயா நான் இங்கே தான் இருக்கேன் வந்துட்டியா நீ, இவ்வளோ தைரியம் இருந்தால் தப்பும் பண்ணிட்டு தைரியமாக நிற்பீங்க அப்படின்னு இன்னும் பிரச்சனை வரும். அப்போது சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் இந்த திருநள்ளாறு கோயில் போகிற எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு சனியை பொறுத்த வரைக்கும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. சனி இஸ் நாட் மேனேஜ்மெண்ட் பர்சன். பவர் பாயிண்ட் போட்டு ஓட்டுற கடவுள் கிடையாது. நீங்கள் பக்கா ஷாப்ல ஒரு பர்சன். இறங்கி மூஞ்சை பார்த்தே கண்டுபிடிச்சிருவார். உனக்கெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, மூஞ்சை பார்த்தே சொல்லிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. நீ வேலை பார்த்தா மட்டும்தான் அவர் அவர் கோர்ட்டில் மரியாதை. அஷ்டமத்து சனி வரும்பொழுது ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்கள். ஃபீல்டு ஒர்க் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. கோயிலுக்கு நான் சொல்கிறதெல்லாம் பாருங்கள். சனி ஒரு பெருமாள் பிரியர். பெருமாள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பெருமாள் கோயில்கள் எங்கெல்லாம் இடிந்திருக்கு கையை தொட்டு வேலை செய்யுங்க, சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். பெருமாளுக்குரிய சங்கு சக்கரங்கள்லாம் வாங்கி கொடுங்க. பெருமாள் பக்தரவர். பெருமாள் கோயிலில் அத்திமரம் நடுறது, பெருமாள் கோயிலுக்கு பெயிண்ட் அடித்து தர்றது. சனி பகவான் எப்படி எவ்வளோ க்ளோஸ்னா, நீங்கள் பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் உண்மையிலேயே பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்து அடிக்கிறீங்களா, கை எடுத்து இப்படி அப்பி விட்றீங்களாங்கிற வரைக்கும் பார்த்துக்குவார். அவ்வளோ தூரம் ஃபோக்கஸ்டாக வேலை தான் பார்க்குறீங்களா, வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறீங்களாங்கிறது வரைக்கும் அவருக்கு தெரியும். ஸோ சனியை ஏமாற்ற முடியாது. மீன் குளம் இருக்குது பாருங்கள், மீன் தொட்டி. அதாவது வந்து ஒரு கோயில்லேயும் ஒரு மீன் குளம் இருக்கும். அந்த குளத்தை க்ளீன் பண்ணி அங்கே இருக்கிற மீன்களை, இது சனிக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கிணறு, அதாவது மர்மமான இடங்கள், மறைமுகமான இடம், இதெல்லாமே தான். அப்போது கிணத்தை தூர்வாரி கொடுக்கறது கோயில்களில், இதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் அதே மாதிரி யாரெல்லாம் சிம்மராசிக்காரர்களோ இவர்கள் அஷ்டம சனியை ஜெயிக்கிறதுக்கு பெரும்பாலும் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த எளிய மக்களுக்கு உணவு வாங்கி தர்றது. ஆன் தி ஸ்பாட்டில் நீங்கள் அதே இடத்துல நீங்கள் இப்போ கோயில் போகிறீங்க, ஒரு சிக்னலில் நிற்கிறாங்க, சாப்பாடு கேட்குறாங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அஷ்டம சனி வரும்பொழுதோ, ஜென்ம சனி வரும்பொழுதோ, அல்லது ஏழரை சனி வரும்பொழுதோ சனி ஒரு பிக்ஷா பாத்திரம் ஏந்தி வருவார் என்பது நம்பப்படுகின்ற ஒரு விஷயம். அவரே முன்னாடி வந்து கேட்பார், பிக்ஷை கேட்பார். நீங்கள் கொடுக்குறீங்களான்னு செக் பண்ணுவார். கொடுக்கலன்னா சபிச்சுட்டு போவார், கொடுத்தா பிளஸ் பண்ணிட்டு போவார். நன்றாக புரிந்து கொள். சிம்மராசிக்காரர்களுக்கு வர ஒரு உருவத்தையும் நீங்கள் சனியாகவே நினச்சிக்கோங்க. யார் என்ன கேட்டாலும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. காசு கொடுக்காதீங்க, உங்களை யாரும் காசு கொடுக்க சொல்ல. சாப்பாடு வாங்கி கொடுங்க, உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. ரைட். இப்போது அது கண்ட்ரோல் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஒன்று எடுத்துக்கோங்க, ஆஞ்சநேயர் படம் ஒன்று எடுத்துக்கோங்க. கரெக்டாக சனிக்கிழமை காலையில் 7:30-9 ராகுகாலம், 9:10 ராகுகாலம், அது வரைக்கும் சாப்பிடாமல் இருங்க. ஆஞ்சநேயரோட படத்தை வைங்க. இந்த ஆஞ்சநேயரோட தலையிலேருந்து வால் வரைக்கும் சந்தனத்தில் இப்படி பொட்டு வைங்க. இந்த குரங்குக்கு பொட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும். பொட்டு வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த ஆஞ்சநேயரை பார்த்து வணங்கி அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபிக்ஷமக வந்தேலங்கா பயங்கரம் வேண்டிக்கோங்க. கன்ஃபார்மாக சனி பகவான் கண்ட்ரோல் ஆயிடுவார். பக்தாஞ்சநேயர், பால ஆஞ்சநேயர், இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்கே போனாலும் ஆஞ்சநேயராகவே இருக்கணும். சனி பகவான் உங்களுக்கு, சனி பகவான் வேற எங்கெல்லாம் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து இந்த சாக்கடை துப்புரவு தொழிலாளிகள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க,
வீட்டில் குப்பை இந்த கழிவு நீர்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு உதவி செஞ்சு உணவு உடை வாங்கி தந்தா அதோட பெரிய பிரிச்சு. அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை அடித்து அவங்க துவைக்க அவங்க பாவமெல்லாம் துவையுமா. ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலும் நீங்கள் வந்து நான் சொல்கிற ஆஞ்சநேய வழிபாட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நீங்கள் தொழிலாளர்களுக்கு உதவி செய்யுங்கள். சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண போகிறோம். ஒரு பெரிய விஷயமே என்னென்னா, எதிரி கையில் கத்திம்பாங்க. நமக்கு சில நேரங்களில் வாழ்க்கை இந்த மாதிரி மாட்டி விட்டுரும். எனக்கு என் கம்பெனியில் நடந்திருக்கு. ஒரு கேரக்டர் இருப்பான், இவனை வாழ்க்கையில் நம்ம சந்திக்கவே கூடாதுரா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். கடைசியாக பார்த்தா எனக்கு உண்மையிலே நடந்த சம்பவம். பழைய கம்பெனி, ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் ஒரு காலத்தில். அப்போது ஒரு கேரக்டர் இருந்தார், இனி வாழ்க்கையில் மூஞ்சில் முடிக்க மாட்டேனான்னு சொல்லி அவன்கிட்ட கோச்சிட்டு தான் நான் வேறு ஒரு கார்ப்பரேட்டில் போய் சேர்ந்தேன். அப்போ அந்த கார்ப்பரேட்டில் புதுசாக ஒரு விபி பதவி இருக்கிறார். அவர் தான் டான் அவர் தான் விபி. ஆஹா, இவர் பதவி ஏற்கிறார், நம்ம தான் என்ன தான் அது கோஆர்டினேட்டராக போட்டிருக்காங்க அந்த வரவேற்பு விழாக்கு. நான் போய் வரவேற்பு விழான்னு பார்த்தா இந்த ஆள் வந்த உடனே என்னை இப்படி பார்த்தான். சார் இப்படி தான் பார்த்தான் நர்மதா, நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு. ஆஹா, எங்கே வந்து மலைப்பாம்பு வாயில் வந்து மாட்டிக்கிட்டோமே. நான் ஒரு சாதாரண ஜூனியர் இன்ஜினியரிங் ஐயா, நீங்கள் வைஸ் பிரசிடென்ட், உங்கள் லெவலுக்கு சண்டை போடுங்க, என்ன போய் ஏன் அப்படி பண்ணுறீங்க. அதுதான் பிரச்சனை. சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திக்கவே கூடாத ஒரு ஆள் யாருன்னா சனி. இவன் கரெக்டாக 8ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்டான். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் சனி ஒரு விஷயம், விபிஏ நினைச்சாலும் ஒரு ஜூனியர் இன்ஜினியர் லெவலெல்லாம் அவரால் போய், அவருக்கு ஒரு கெத்து இல்லை, அதனால் உங்களை அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். காரணம் என்ன அப்படின்னு அதுதான் இந்த உதாரணத்தை சொன்னேன். சனி குருவோட வீட்டில் இருக்கார், அவர் ஒரு புரோட்டோகாலில் இருக்கார். உங்களை தண்டிக்கணும்னா அவருக்கு ஒரு பாயிண்ட் வேணும். அதே நேரத்தில் இந்த சனி பகவான் 6 குடையவர். அதாவது வந்து சிம்மராசிக்கு வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்குறவானே இவன் தான். அதான் நான் சொன்ன கான்செப்ட். இப்போது இவரை தூக்கி 8ல் போட்டு சிம்மராசியை டெவலப்மெண்ட் பண்ணுற வேலையில் கொடுத்துட்டாங்க. 6 குடையவன் 8ல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று விட்டான். அப்போ கடனை அடைக்கிற வேலை சனியோட வேலை. சிம்மராசிக்காரர்கள் கடன் அடைக்க போகிறீங்க, முக்கியமான விஷயம். ஆனால் ஜென்ரல் டார்ச்சர் அது ஹெவியாக இருக்கும். டோன்ட் வரி. ஜென்ரல் டார்ச்சரை படுத்த தூக்கம் வராது, பக்கத்துக்கார மைக் செட்டை போட்டு கற்று விடுவான், தூக்க விட மாட்டான். என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் டார்ச்சர்ஸோ அதெல்லாம் நீங்களே எழுதிக்கோங்க. நம்ம வீட்டு மீன் தொட்டி கீழே விழுந்து உடஞ்சிரும், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் போட்டுங்க. எதெல்லாம் உங்களுக்கு செலவுகளோ எல்லா செலவையும் கொடுப்பார். 8ஆம் இடம் என்பது என்ன, தண்ட செலவு, அதையெல்லாம் கொடுப்பார். 6 குடையவன் 8ல் மறைந்து உங்களுக்கு என்ன பணம், ஒரு பக்கம் கடன் அடைக்கிறீங்க, ஆனால் ஒரு பக்கம் வருமானம் சேர்த்து வைக்க முடியாமல் பண்ணுவார். இது ஒன்று தான் சனிப்பெயர்ச்சி. எல்லாரும் சனிப்பெயர்ச்சி ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சனி சிம்மராசிக்கு கெட்டவர், அதில் மாற்று கருத்து இல்லை. அது ஈகோக்கு ஈகோ ப்ராப்ளம். ஆனால் இந்த சூரரை போட்டுற படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு பாஸ் இருப்பார், ஒரு சுருட்டு பிடிச்ச ஒரு பாஸ் இருப்பார். அந்த பாஸ் என்ன மாறன் அவங்களுக்கு மட்டும்தான் ஆள் இருக்குமா, ஏன் நமக்கு இருக்காதா, நான் இருக்கேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களை அவர் காப்பாற்றுவார். எண்ணம் ரொம்ப பெருசு, உங்களை நான் பார்த்துக்கிறது ஈகோ, என் ஈகோவோட நீ எடுத்திருக்க வேலை பெருசு, என் கண்ணு முன்னாடி நிற்காத ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி சனி பகவான் நம்மளை விட்டுருவார். பிரச்சனை என்னன்னா, சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையிலையோ வேலையிலையோ அவர் தலையிட மாட்டார். ஆனால் இப்படி ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் ஒரு பொய் சொன்னாலும் உங்களை மாட்டி விட்ருவான். ஒரே ஒரு பொய் சொன்னாலும் மாட்டி விட்ருவான். சிம்மராசிக்காரர்கள் இதில் ஒன்று விஷயம் ஜாக்கிரதையாக இருங்க. 6 குடையவன் 8ல் மறைகிறான். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரே 7 குடையவராகவும் இருக்கிறார். அவர் 7 குடையவர்னா என்ன, ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் டிபார்ட்மெண்ட். எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஒரு சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. ஹார்ட்வேர் போனால் போய் தொலைது, 70 ரூபா பார்ட் எடுத்து மாட்டிக்கலாம். சாஃப்ட்வேர் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வைரஸ் வந்துடும். அந்த மாதிரி தான் 7 குடையவர் 8ல் மறைந்தால் ஒய்ஃபை வச்சு தான் டார்ச்சரே பண்ணுவார். அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாடு போகிறேன்னு நினைக்கிறவங்கெல்லாம் பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. 7 குடையவன் இருக்கும்போது ஒய்ஃப் கிட்ட சண்டை போடக்கூடாது. சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கு சனி எந்த ரூபத்தில் வருவாருன்னா, ஐயோ இப்படி சொல்லக்கூடாதுல்ல, சனி எந்த ரூபத்தில் உங்கள் ஒய்ஃப் கூட போடுற சண்டை ரூபத்தில் வருவார், அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அப்போது சண்டையை உருவாக்கிட்டே இருப்பார், சந்தேகங்கள் உருவாக்கிட்டே இருப்பார். ஏற்கனவே 7லே ராகு, அங்கே ஒருத்தர் உங்கள் எக்ஸ் அங்கே ரெடியாக இருக்காங்க. ஒய்ஃப் கூட சண்டையா, ஆமாம் நான் இங்கே தானே இருக்கேன், எம்மா நீ இருமா இருமா. 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாமா, இப்பயே நம்ம பழைய குமுதாவோட ஓடி போயிடலாமா, குமுதா கூட ஓடி போனீங்கன்னா இருக்கிற பிரச்சனை டபுள் பண்ணிவிடுவார் சனி. ஸோ அப்போது அஷ்டம சனி ஒரே விஷயந்தான், கடன் அடைக்க மட்டும்தான் ஹெல்ப்பு. மற்றபடி ஜென்ரலாகவே உங்களுக்கு அவனுக்கு ஈவோ ப்ராப்ளம், ஜென்ரலாகவே நம்ம ஒய்ஃபை வேறு அவன் டீமில் சேர்த்துக்கிட்டு நமக்கு எகெயின்ஸ்டாக செயல்பட வைப்பார். இந்த மாதிரி ஒரு சிட்டி ரோபோ இருக்கிற மாதிரி தான். அந்த சிட்டி ரோபோக்கு ரெட் கார்டு போட்டு விட்டாங்க. நம்ம
நம்ம ஒய்ஃபு தான் அந்த சிட்டி ரோபோ. அது சிட்டியாக இருக்கிறதுக்கு ரெட்டு இது எடுத்து உள்ளே சொருவி விட்டாங்க. என் ஒய்ஃபு அவள் பண்ணுறாளா இல்லை சனி பகவான் பேச்சு கேட்டு பண்ணுறாளா யாருக்கு தெரியும். என்ன வச்சு அந்த மாதிரி தான். சிம்மராசிக்காரர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த மாதிரியான வழிபாடுகளை ஒன்றும் பண்ண முடியாது. சரண்டர். ஒன்றும் பண்ண முடியாது. சனி காலிலேயே உளுந்து கிடக்கணும், அவ்வளோதான். ஒரு ரொம்ப கேவலமாக என்ன சொல்கிறது, இதை விட மொத்தமாக சனி காலில் விழுவ முடியாது. சனியே பார்த்து போடா போய் வேலையை போடுறா, காலிலேருந்து காலிலேயே விழுந்து கிடக்கிறான் அப்படி ஃபீல் பண்ணும். அந்த அளவுக்கு இந்த உருள் தண்டம் போடுறது, இந்த மேக்சிமம் பக்தி லெவல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஐயா என் உயிரை வேணா கூட எடுத்துக்க சாமி, என் பொழப்ப விட்டுரு, அந்த லெவலுக்கு பண்ணணும். பொலிச்சலூரில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, திருநள்ளாறு போங்க. யாராவது வழியில் வந்து ஒற்றை கையேந்தியவர்களை கையில் பார்த்தீங்கன்னா உடனடியே ஓடி போய் ஹெல்ப் பண்ணிடணும், காய்ச்சிருக்கோ இல்லையோ கொடுத்துடணும். அதுதான் சனி பகவான் அந்த சுரூபத்தில் வருவார். ஒன்றுமே முடியல, நான் ஆஃபீஸ் ஜென்ரல் சீட்டு போகிறேன், நைட்டு வரேன், நான் எங்கே போய் அவங்களெலாம் பார்க்கறது. சரி, ஏதோ ஒரு சில்லற உதவியாவது பண்ணுங்கள். பக்கத்து கேபின்காரன் ஒரு பிரிண்டரில் பேப்பர் வைக்க சொன்னால் இப்போ பேப்பருக்கு தானம் பண்ணுங்கள், ஏப்போர் சீட்டு கொடுங்க, உங்களால் முடிஞ்சு எதையாவது ஒன்று பண்ணுங்கள். பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப குட் சோலாக மாறிடணும். நீங்கள் தான் வந்து இந்த நம்ம விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு பயங்கர குட் சோலாக மாறிடணும். யார் வந்தாலும் என்னையா காய்ச்சி பெரிய காய்ச்சி, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க, எல்லாத்தையும் கொடுத்துடணும். இப்படி நல்லவராக இருந்தால் பழச்சிக்கலாம். 6 தடவை சிம்மராசிக்காரர்கள் ஒய்ஃபை ஃபேஸ் பண்ணுறது ஒரு சிங்கத்துடன் ஒரு கூண்டில் அடைத்து வைப்பதற்கு சமம். ஒரு பாம்புடன் நீங்கள் ஒரே வீட்டில் வசிப்பதற்கு சமம். அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவார் அவர். அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வெளிநாட்டுக்கு பணம் கட்டி ஏமாறாதீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? ஒரு 70 மார்க் தரலாம்.